வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2024 ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் 129 டிகிரியில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா கேது மகா திசையில் தான் இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 2வது ராசி ரிஷப ராசியுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? 2023 தான் நமக்கு அப்படி போயிடுச்சு, 24வது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏக்கங்கள் ஒவ்வொரு மனதிற்கும் இருக்க தான் செய்யுதுங்க. ஏன்னா இந்த 24லையாவது நமக்கு ஒரு கல்யாணம் நடந்துடாதா, இல்லை ஆன வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துட மாட்டோமா, இல்லை ஒரு கடன் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட மாட்டோமா, ஒரு தொழில் நல்லா இருந்துடாதா, ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கதா செய்யுதுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த 2024 இந்த ரிஷபராசிக்கு எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? முதலாவது பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய அதாவது சந்திர பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷபராசிக்கு அதிபதியே பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு நண்பர்னு சொல்லலாம், ஒரு கிரகம் தான் நண்பர்னு சொல்கிறாங்க. அப்போ சுக்கிர பகவான். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் திசை வந்தால் சூப்பராக இருக்கும், கொடுக்குறது கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அந்தனுடைய ராசியில் தான் இந்த பிறந்தவங்க தான் இந்த ரிஷபராசி. ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தானுங்க. அந்த சுக்கிர பகவான் நம்ம இருக்க வேண்டிய ஆலயம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை போய் கும்பிட்டுவாங்க, அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உடைய ரிஷபராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்வத வர்தினி அப்படின்ற ஒரு கடவுளை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்குது. பர்வத வர்தினின்ற தெய்வத்தை இன்றைக்கி ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்குங்க. போயிட்டு இந்த 2024 நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2024 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனுமே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை வழிபடுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஒரு அண்ணன் தம்பிகளும் ஒரு அங்கும் பங்காளிகளும் அன்றைக்கி காசு பணம் பெருசாக நினைக்கல. எல்லாம் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இன்றைக்கி ஒத்துமையாக இருந்தாங்க. எல்லோரும் வருஷம் பார்த்திங்கன்னா பங்காளி எல்லாம் சேர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் காசு பணம் இருந்ததோ இல்லையோ நிம்மதி இருந்தது, எல்லாத்துக்கும் திருமணமானது, குழந்தை பாக்கியம் நல்லா இருந்தது, யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் குழந்தை பாக்கியம் எடுத்தது இல்லைங்க. எல்லாமே சூப்பரசமாக எல்லாமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேவைக்காக வேண்டி, படிப்பு தேவைக்காக வேண்டி, வசதிக்கு தேவையாக வேண்டி, அதாவது பார்த்திங்கன்னா கல்விக்கு வேண்டி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெளிநாடு மாநிலம் வெளி உலகம் இப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா குலதெய்வத்தை மறந்துட்டாங்க. சரிங்களா? எப்படியாப்பட்ட மனிதனாக இருந்தாலும் முதல்ல நம்ம வணங்க வேண்டியது குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப ஒரு மன அமைதியை கொடுத்துருவாருங்க. இது போக குலதெய்வத்துக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது. இப்போ முருகனே பார்த்தீங்கன்னா 6 படை முருகன் சொல்கிறது 6 படை 6 வீட்டில் தெய்வங்கள் முருகன் இருக்கிறாருங்க. அது கும்பிட்றதை விட
ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பதி போய் கும்பிட்றதை விட இன்றைக்கி இந்த மாதிரின்றத ராமேஸ்வரம் இன்றைக்கி போகிறது இது மாதிரி பெரிய பெரிய ஆலயமெல்லாம் எத்தனை இடத்துல இருந்தால் கூட, ஆனால் நம்ம ராசிக்கு எந்த ஆலயம் கும்பிட்டா நல்லது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா விதி அப்படின்றது உண்மைதான், தலையெழுத்துன்றது யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு உகந்த ஆலயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு வர்றதே ஒரு தனி சிறப்பு தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா பர்வத வர்தினி ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? 100% மாற்றம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 2024 இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேனுங்க. ஒரு 10 குழந்தைங்க ஒரு ரேஸில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டா அந்த 10ல் ஒரு குழந்தை தான் ஜெயிக்கும் இல்லைங்களா? 10 குழந்தையுமே ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் அந்த 10 குழந்தைகளே ஜெயிக்கிற குழந்தைன்ற மாதிரி அந்த 10 இடத்துல முதல் இடத்துல இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 மிக சிறந்த ஒரு கட்டன்றத வருஷமாக அமைப்போகுது. எதனால் சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ராசியை நம்ம அடிப்படையாக எதை வச்சு சொல்கிறோம், குரு பகவான் எப்படி இருக்கிறாரு, ராகு கேது எப்படி இருக்கிறாரு, சனியுடைய பார்வை இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு தான் ஒரு பொது பலன் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானார் இல்லைங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு அவர் வந்து மாறிட்டார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவர் வந்து கட்டான்றது வந்து எங்கே போயிட்டாருன்னா மேன ராசிக்கு போயிட்டார். அப்போ வந்து ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து கிரகம், அதாவது வீடு கிடையாது. அவர் வந்து ஒரு வக்கர கிரகம், நிழல் கிரகம், சாய கிரகன்றத பேர் சொல்லலாம். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடம் பார்ப்பார். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லையே தவிர ஆனால் அந்த 3 வீட்டை அவர் எப்பயுமே பார்ப்பார். 3, 7, 11. அப்போ மீன ராசிக்கு வந்த ராகு பகவான் வந்து 3ஆம் இடமா மகர ராசியும் 7ஆம் இடமா கன்னி ராசியும் 11ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. இருக்கிறதுலையே 11ஆம் இடம் தான் ஒரு சிறப்பான இடம், ஏன்னா லாபஸ்தானம். அப்போ அந்த லாபஸ்தானத்தை தான் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. என்னங்க யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர ஒன்றுமே நல்லா இல்லைங்களே அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம 2024 பிறக்கும்போது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்க, கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். இந்த வருஷம் மட்டும் என்ன கொடுத்துட போகுது அப்படின்னா தன் சொல் தனக்கு சுமை. முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க, தன் வாய் சொல் தன் தலைக்கு சுமைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், சரிங்களா? ஆனால் இருந்தாலும் இந்த ராகு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால 100% இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2024 முழுவதுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது ராகேது பயிற்சி எப்போ மாறுறாருன்னா 19ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 தான் மாறுறாரு. ஆனால் நாம் பார்க்கக்கூடிய பலன் என்ன, 2024 தான் பார்க்குறோம். அப்போ இந்த 2024 முழுவதுமே அந்த ராகு கேதுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ ராகுடைய பலம் என்ன, கொடுக்குறவர் தான், சரிங்களா? இப்போ ஒரு அனாதை இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பொண்டாட்டி புள்ள குடும்பம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், அவரை யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு தானே அவர் சப்போர்ட் பண்ணுவார், அவங்களுக்கு தானே அவர் கொடுப்பார். அதுபோல் ராகு கேதுக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணுவார்னா அவர் யாரை பார்க்குறாரோ அப்படி பார்த்தா அவர் உங்களை தான் பார்க்குறாரு. உங்களைனா உங்கள் ராசி பார்க்குறாரு. பொதுவாக இந்த ரிஷப ராசிக்கு ராகுவுடைய பார்வை காலம் அருமையாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லைங்க. இதை போக இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம், நீச்சம்னு சொல்லலாம். அப்போ குரு மட்டும் இல்லை, எந்த கிரகமே 12ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்படி வந்து நவ கிரகத்திலேயே இன்னைக்கு வந்து கட்டான்றது வந்து ராஜான்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ குருவுடைய பலம் உங்களுக்கு இல்லை.
இது எது வரைக்கும் 2024 மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி ஆகும். அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசி உங்கள் ராசியில் தான் வந்து குரு உக்காரார். அப்போ உங்கள் ஜென்மத்தில் குரு வந்து உக்காரார். அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒரு வழிப்பறி 4 திருடங்கள் நம்மளை வந்து வழிமறித்து நம்மளை அடிக்க வராங்க, திருட பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒண்டினாலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நம்ம கூட ஒரு பயில்வான் ஒரு 10 பேர் இருந்த ஒரு பலம் தானே, அந்த மாதிரின்றது அந்த குரு வந்து உங்கள் கூட வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்கள் வீட்டில் தான் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2024 முழுவதுமே உங்கள் கூட தான் இருப்பார். அப்போ அந்த குரு வந்து உங்கள் வீட்டில் உட்காரும்போது அப்போ என்ன பண்ணுவார், புத்திர பாக்கியம் இல்லையா, புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். ஏன்னா குரு வந்து எப்படின்னா முதல்ல என்ன கொடுப்பாருன்னா புத்திர செல்வம் கொடுத்துருவார். இப்போ யாரோட ஜாதகம் குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகலை, நம்ம வளர்ச்சி இல்லைன்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோம், சாமி என் ஜாதகத்தில் எனக்கு புத்திர பாக்கியம் இருக்குதா, எனக்கு குரு பார்வை இருக்குதா, குருவுடைய பலம் இருக்குதா நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. குரு பார்த்தா 1 கோடி பாவமும் தீரும், குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் அதாவது வந்து குரு உட்காராரு. அப்படி உக்காந்தாருன்னா 2024 முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ முதல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் தான் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ராகுவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த 4 மாதம் ஒன்றும் உங்களுக்கு தெரிவிக்காதுங்க. ஆனால் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி குரு வந்து உக்காந்தாருன்னா ராகுவும் கொடுக்குறாரு, குருவும் கொடுக்குறாரு. அப்போ அந்த 2 கிரகம் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், வீடு வாசல் இல்லையா, வீடு வாசல் வாங்குகிற யோகத்தை கொடுத்துருவார். அதாவது திருமணம் ஆகலையா, திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி புத்திர செல்வங்கள் இல்லைங்களா, புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். கணவன் மனைவிக்குள்ளார போராட்டமாக இருக்குதுங்களா, ஓரளவுக்கு சரியாயிடும். இது போக உடல் உபாதைகள் கொடுத்துட்டு இருக்கிறாருங்களா, அப்போ குரு பெயர்ச்சானா உங்களுக்கு உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரியாகும். இது போக நான் படிச்சிருக்கிறேங்க, எனக்கு வந்து எந்த பலன் இல்லை, நான் படிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அந்த குரு வந்து உங்கள் வீட்டில் உட்காரும்போது தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார். பொதுவாக இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கிரகத்திலேயே குரு பகவானை தான் முதலிடம் கொடுக்குறவர். அடுத்தபடி நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கிர பகவான் சொல்கிறோம். ஏன்னா சுக்கிர பகவான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலன்றது இப்போ 1 மாதம் 1.5 மாதம் அளவில் தான் இருப்பார தவிர அவர் 3 மாதம் 6 மாதம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குரு பகவானோட அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ராகு, ஏன்னா 1.5 வருஷம் இல்லைங்களா. அப்போ அந்த ராகு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1.5 வருட காலம் உங்களை பார்க்கும்போதும், ரெண்டாவது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு 8 மாதம் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாருங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு விமானம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாதை இருக்கிற வரைக்கும் அது தரையில் தான் போகும். ஐயோ பாதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சா அது பறக்க தொடங்க போகிறதும் இல்லை, அது வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதும் இல்லை. பாதை கட்டானதுனால தான் அதை பறக்க தொடங்குறாங்க, அது ஜெயிக்க தொடங்கினதுங்க. அதுபோல் ஒரு விமானம் மாதிரி தான் நமக்கு 4 மாதம் ஒரு பாதை மாதிரி நீங்கள் தரையில் தான் போகணும். அந்த 4 மாதத்துக்கு பிறகு ஒரு 8 மாதம் பறக்க தொடங்கிடுவீங்க. அப்படி இருக்கும்போது கேஸு பிரச்சனை, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சொத்து பிரச்சனை ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருக்கணுங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இப்போ 1 கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடக்காது. ஏன்னா ஒரே வயசில் இருக்க மாட்டேங்க இல்லையா, ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, குழந்தைங்களும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் முதல்ல அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, அது கொடுக்குற திசையா, புத்தி என்ன ஆகுது, அது கொடுக்குற புத்தியா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா திசை புத்தி அந்தரம் ஒரு மனிதனுக்கு இது 3மே நல்லா இருக்கணும். அப்போ இந்த 3மே நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அதுபோல் கிரகங்கள் வந்து நமக்கு பலமாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகிடும் நல்லா இருப்புன்னு சொன்னேன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் தாரதோஷமோ செவ்வாய் தோஷமோ, ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுவோ இருந்தால் என்ன பண்ணுவார், தாமதமாகும் இல்லைங்களா. அதுபோல் நம்ம ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அப்போ நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றது எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும்.
ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நேரம் நல்லா இருக்கான்ட்டு வருஷத்தில் 5-6 தடவை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் பார்க்கவும் கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாத பார்க்கவே மாட்டாங்க. போட்டுருவாங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி, தேவையே இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கவும் கூடாது. எப்பயுமே கம்பல்சரி ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்க்கணும். அதே மாதிரி நம்ம தேவைன்னா 2 தடவை பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணுங்க. திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, கிரகங்கள் பலமாக இருக்கிறாரா, பலவீனமாக இருக்கிறாரா, நமக்கு இந்த பிரபஞ்சம் இந்த 2024 மாற்றம் கொடுக்குமா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் கொடுத்து ஒரு தடவை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2024 12 ராசிகளில் உங்களை அடிச்சுக்கிறது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ஏன்னா இன்றைக்கி ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பார்க்குறாரு. அடுத்தது குரு உங்கள் ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் உட்கார்றாரு. அது போக பார்த்தீங்கன்னா சனி கும்பத்தில் இருந்து 4ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம், சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அம்மாவுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும், உடல் கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து போயிடும். அது போக அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பள உயர்வு நல்லா இருக்கும், ப்ரமோஷன் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசில் ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார். இது போக பார்த்திங்கன்னா கிரகங்கள் அப்பப்போ மாறும்போது பிள்ளைகளுக்கு, தொழிலுக்கு, குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். ஆனால் இருந்தாலும் இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக அருமையான வருடனே பிறக்க போகுது. என்ன ஒரு யோசனைனா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு அறிவு யோசனை இதெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இருந்திருந்தா நம்ம எப்படியே வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் காலம் போன பிறகு நமக்கு யோசனை வந்த மாதிரி, சரி இந்த வருஷத்துக்கு மேலாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 24 உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது நடந்தே தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டது தொலங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்குறது நடக்கும். ஆனால் 100% இப்போ உங்களுக்கு 60% நல்லா இருக்குது அப்படின்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியான வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் நேரம் டாப்பில் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்ய நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யுங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களா, கண்டிப்பாக போவீங்க, நடக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது நான் ஊருக்கே போய் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக தொழிலில் மாற்றம் பண்ணிடுவீங்க. இது போக நான் பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிறேனுங்க, ஆனால் ₹1 மிச்சம் இல்லை, நான் ஒரு கடனாளியாக தான் இருக்கேன், என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, 10 பேருக்கு முன்னாடி இன்னுமே நான் கீழே தான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 24 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடம் கிரையம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்கோ, இல்லை வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் செய்கிறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா குருவுடைய வேலை என்னென்னா முதல்ல சுப விரயத்தை கொடுத்துருவார். சுப விரயன்றது என்னென்னா வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு, வீடு வாசல் கட்டுற வாய்ப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய அதாவதுன்றது மனைவிக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டின்றது ஒரு நகை எடுத்து வைக்கிறது, ரெண்டாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேண்டு இடம் பூமி வாங்கி வைக்கிறது, இது போலெல்லாம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நான் முன்னையே சொன்னேன், இப்போ இந்த 4 மாதத்துக்கு நீங்கள் தரையில் போயிட்டு இருந்தாலும் பிறகு நீங்கள் பறக்க தொடங்கிடுவீங்க. இதில் எந்த காரணத்தை கொண்டு மாற்றம் இல்லை. ஆனால் முன்னே நான் சொன்ன மாதிரி நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு முதல்ல நம்புங்க. அதாவது எந்த ஜாதகர் பார்த்தாலும் சரி, சொல்கிறவங்க நல்லா தான் சொல்கிறாங்க, நடக்கலைன்ற பேச்சு முதல்ல வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து யாரும் பலன் சொல்லலைங்க, இது எல்லாமே பொது பலனை தான். சரிங்களா? இப்போ என்னோடய ராசி உட்பட பலருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். நம்ம சுய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர முடியும். நம்ம சுய ஜாதகம் கெட்டு போயிருந்து நம்ம வளர முடியலன்னு வருத்தப்படுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு காணொலியில பார்த்துருப்பீங்க, எதுவுமே அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? பொதுவாக ஒரு வீடியோ பார்த்துட்டெல்லாம் எந்த முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆளுக்குன்றது ஒரு கருத்து இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரே எண்ணம் ஒரே செயல் இருக்காது இல்லைங்களா? அதுபோல் இந்த 2024 நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் மனசில் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை சரிங்களா. ஏன்னா எதாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு விதை போட்டிருக்கு அப்படின்னா அந்த விதை நாளைக்கு முளைச்சி மரமானதான் அது தெரியும். நான் சொன்னது தப்பாக ரைட்டுன்றது உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு சொல்லுங்கள். இருந்தாலும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.